எங்க வந்திருக்கோம் தெரியுமா? எப்படிலாம் என்ஜாய் பண்ண போறோம் தெரியுமா? இன்னைக்கு என்ன சமைக்க போறோம் தெரியுமா? ரொம்ப குளிருதுப்பா. ஆமாப்பா, நடுக்குது அப்படியே. வணக்கம் நேயர்களே, நம்ம எங்கே வந்திருக்கோம் பார்த்தீங்கன்னாக்கா ஏற்காடு வந்திருக்கோம். நம்ம என்ன பார்க்க போறோம்னு பாத்தீங்கன்னாக்கா குளுன்னு இருக்கிற ஏற்காட்டுல சுட சுட சிக்கன் பிரியாணி தான் நம்ம பார்க்க போறோம். வாங்க பார்க்கலாம். ரசிக்க ருசிக்க மணக்க எல்லாரும் வாங்க. சிக்கன் பிரியாணிக்கு தேவையான பொருட்களை நம்ம பார்க்க போறோம். சிக்கன், கொத்தமல்லி, புதினா, தயிர், உப்பு, மராட்டி மொட்டு, அன்னாச்சி பூ, சோம்பு, பட்டை, பிரிஞ்சி இலை, ஏலக்காய், கிராம்பு, பிரியாணி மசாலா, சிக்கன் மசாலா, பட்டை மிளகாய் தூள், எண்ணெய், மஞ்சள் தூள், இஞ்சி விழுது, பூண்டு விழுது, வெங்காயம், பச்சை மிளகாய், தக்காளி, அரிசி நம்ம இப்போ ஊற வச்சுருக்கிறோம். பிரியாணியோட வகைகள் பார்த்தீங்கன்னாக்கா ஆம்பூர் பிரியாணி, சென்னை பிரியாணி, ஹைதராபாத் பிரியாணின்னு பல வகை பிரியாணி இருக்குது. அதில் ஜப்பார் பாய் பிரியாணின்ட்டு தனி ஸ்டைல் தான். அந்த ஸ்டைலில் தான் நம்ம இன்னைக்கு பண்ண போகிறோம். பிரியாணி செய்யறதுக்கு பாத்திரம் வைக்கிறோம். எண்ணெய் ஊற்றிக்கிறோம். நம்ம வந்து இன்றைக்கி 3 கிலோ சிக்கன் பிரியாணி செய்ய போகிறோம். 3 கிலோ அரிசி, 2 கிலோ கறி போட்டு செய்ய போகிறோம். இப்போ நம்ம 600 ml எண்ணெய் ஊற்றிருக்கோம். எண்ணெய் நல்லா காஞ்சி போச்சு. இப்போ பட்டை வகை சேர்க்குறோம். பட்டை வகை பார்த்தீங்கன்னாக்கா பட்டை, பெருஞ்சீரகம், அன்னாச்சி பூ, மராட்டி மொட்டு, ஏலக்காய், கிராம்பு, பிரிஞ்சி இலை. போட்ட பட்டை வகை எல்லாமே நல்லா பொரிஞ்சு போச்சு. நீல வாக்கில் அரிஞ்சு வச்சுருக்கிற வெங்காயம், வெங்காயம் பார்த்தீங்கன்னா இப்போ நல்லா கோல்டன் ப்ரௌன் ஆகி போச்சு. இதோ பாருங்கள். இப்போ அடுத்தது இது கூட வந்து புதினாவும் கொத்தமல்லியும் கொஞ்சம் கொஞ்சம் சேர்க்கணும். கொத்தமல்லி கொஞ்சம், புதினா ரெண்டும் சேர்த்து வச்சா கலந்து விட்டுருங்க. அந்த எண்ணெயிலே மிக்ஸ் ஆகும்போது தான் அந்த ஸ்மெல் நல்லாயிருக்கும் நம்மளுக்கு. இஞ்சி பூண்டு அரைச்சி வச்சுருக்கோம். இப்போ பார்த்தீங்கன்னாக்கா வெங்காயம் வதங்கினோடனே 1/4 கட்டு புதினாவும் 1/4 கட்டு கொத்தமல்லியும் சேர்த்துடுறோம். இப்போ இஞ்சி பூண்டு தனித்தனியாக அரைச்சி வச்சுருக்கோம். பூண்டு வந்து சேர்த்துக்கிறோம். 1 கிலோவுக்கு 50 கிராம் பூண்டு, 100 கிராம் இஞ்சி. இப்போ நாங்கள் வந்து 100 கிராம் பூண்டும் 200 கிராம் இஞ்சியும் சேர்க்க போகிறோம். சக்தி மிளகாய் தூள் வந்து நம்ம இந்த பிரியாணி காரத்துக்கு தகுந்த மாதிரி நம்ம சேர்த்துக்கிறோம். எதனால் நம்ம கடையில் வாங்கின தூள் யூஸ் பண்ணுறோன்னாக்கா கலர் கொஞ்சம் நம்மளுக்கு எக்ஸஸாக கிடைக்கும். நம்ம கலர் பவுடர் போட தேவையில்லை. அதுக்கோசரம் தான் நம்ம இதை யூஸ் பண்ணுறோம்.
நம்ம போட்ட மசாலா எல்லாமே நல்லா வதங்கி போச்சு. காஞ்ச மிளகாத்தூள், வெங்காயம், இஞ்சி, பூண்டு எல்லாம் வதங்கி போச்சு. தக்காளி சேர்த்துக்கிறோம். நம்ம போட்ட மசாலா நல்லா வதங்கிறதுக்காக கொஞ்சோண்டு கல் உப்பு சேர்த்துக்கிறோம். தயிர் போட போகிறோம். இப்போ பார்த்தீங்கன்னாக்கா 1 கிலோவுக்கு 100 ml தயிர், 2 கிலோவுக்கு ஒரு 200 ml தயிர் போடுறோம். நம்ம போட்ட மசாலா எல்லாம் நல்லா வதங்கி போச்சு. இப்போ நம்ம சிக்கனை சேர்த்துக்கிறோம். ஒரு பீஸ் 100 கிராம் அளவுக்கு நம்ம கணக்கு பண்ணி விட்டுருக்கோம். நல்லா வேக வச்சு எடுத்துக்கணும். பார்த்தீங்கன்னாக்கா நம்ம சிக்கனும் போட்டோம். இப்போ வந்து நம்ம சிக்கன் பிரியாணிக்கு வந்து பிரியாணி மசாலா, சக்தி பிரியாணி மசாலா கொஞ்சமும், சிக்கன் மசாலா கொஞ்சமும் போகிறோம். இது எதனால் நம்ம போகிறோன்னு பார்த்தீங்கன்னா ஒரு எக்ஸ்ட்ரா ஒரு ஃப்ளேவர், அந்த ஸ்மெல்லு கிடைக்கும். அதுக்காக தான் நம்ம போகிறோம். கொஞ்சம் வந்து பொருள் பழமாத்தி வச்சுருங்க. நம்ம இப்போ ஏற்காடுக்கு வந்திருக்கோம். ஏற்காட்டில் வந்து நம்ம ஒரு காஃபி எஸ்டேட் ஒன்று வந்திருக்கோம். இந்த காஃபி எஸ்டேட்டில் இப்போ இங்கே என்னென்னலாம் விவசாயம் பண்ணுறாங்கன்னா, காஃபி பிளான்டேஷன் பண்ணுறாங்க, அதுக்கப்புறம் மிளகு கொடி பண்ணுறாங்க, பலாப்பழம் பண்ணுறாங்க, அதுக்கப்புறம் சில்வர் வுட்டு, நம்ம ஊரில் சவுக்குன்றாங்களே அது வந்து இங்கே சில்வர் வுட்டு, அது இங்கே பண்ணுறாங்க. இது எல்லாத்தையும் பண்ணுறாங்க. இங்கே அப்படி ரொம்ப குளிராக இருக்குது. இங்கே வந்து குளிர் தாங்க முடியல. நேற்று நைட்டு 2 ஸ்வெட்டர் ஒரு ஸ்வெட்டர் போட்டுக்கின்னு பெட்ஷீட்லாம் போட்டுலாம் எப்போ செம கூலிங். ஆனால் அப்போ தெரியுது அவங்களுக்கு அழகாக பழமாக பழுத்து போச்சு பாருங்க. அதெல்லாம் பழுத்து போயிருக்கு. கொஞ்சம் பேசி காட்டணும். காஃபி இங்கே ஃபுல்லாகவே நம்ம கண்ணு தூரம் வரைக்குமே வெறும் காஃபி தான் இருக்குது. ஃபுல்லாகவே காஃபி தான் பண்ணியிருக்காங்க. காஃபி ஃபுல்லாக விவசாயம் பண்ணியிருக்காங்க. அது நடுவில் சில்வர் வுட் பண்ணியிருக்காங்க. சில்வர் வுட்டில் அந்த மிளகு கொடி போட்டிருக்காங்க. மிளகு கொடி அழகாக சூப்பராக இருக்குது. அதனால அது ஃபுல்லாக சூப்பராக இருக்குது பார்க்கறதுக்கே. அப்படியே ஒரு தடவை அப்படியே ரவுண்டாக பாருங்க, சுற்றி அப்படி பாருங்க எப்படி இருக்காங்க. சூப்பரா இருக்கு. அப்படியே இந்த குருவி கத்துற சத்தம் சூப்பரா இருக்கு. ரொம்பவே அது கேட்கறதுக்கே நல்லா இருக்குது. ஒரிஜினல் பியூர் காஃபி வந்து இப்போ நம்ம அங்கே தான் போகிறோமே. இப்போ அங்கே போய் நம்ம பார்க்கலாம். அந்த காஃபி ஒழுங்காக அந்த வறுக்கும் போது அப்படி வாசனை வரும் பாருங்க. இந்த எஸ்டேட்டே அப்படியே மணக்கும், அந்த அளவுக்கு வாசனை வருங்க. அப்படியே அது வறுக்கும் போது சொல்ல வார்த்தை இல்லை அது. இப்போ அங்கே தான் போகிறோம், அங்கே போய் பார்க்கலாம். இது அழகாக அந்த ப்ராசஸ்லாம் அங்கே நடக்குது. அந்த ப்ராசஸ் போய் பார்க்கலாம் வாங்க. காஃபி அங்கங்கே வந்து பிளான்டேஷன் இருந்தது, அதெல்லாம் போய் பார்த்தேன் எஸ்டேட்டில். இப்போ வந்து அதே எஸ்டேட்டில் வந்து காஃபி கொட்டையை வந்து எப்படி பதப்படுத்துகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறோம். இதுதான் வந்து காஃபி சீடு வந்து பதப்படுத்துகிற இடம். இப்போ அந்த இடத்துல எப்படி இப்படி செய்வாங்கன்னு சொல்லிட்டு பார்த்தாக்கா, பழமான அந்த காஃபி எடுத்துகிட்டு வந்து போட்டு அந்த விதையெல்லாம் எடுத்து வாஷ் பண்ணி அதுக்கப்புறம் என்ன பண்ணுவாங்கனாக்கா காய வைப்பாங்க. காய வச்சு அதை வறுத்து அதுக்கப்புறம் வந்து அதோடைய எதுலாம் வந்து நல்லா இருக்குமோ அது வந்து ஃபஸ்ட் குவாலிட்டியும், அதுக்கப்புறம் அந்த சைஸ் வாரியாக எடுத்துகிட்டு அதை வந்து செகண்ட் குவாலிட்டியும் எடுப்பாங்க. அந்த ஃபஸ்ட் குவாலிட்டி வந்து எதெல்லாம் பெருசாக இருக்கோ அதெல்லாம் ஃப்ரான்ஸ், யூஎஸ், ஜெர்மனி அங்கெல்லாம் வந்து ஏற்றுமதி ஆகுது. அது நல்லா வறுத்தாலே அந்த ஸ்மெல் வரும். வறுத்து அரைச்சி அதை பொடி பண்ணி வைக்கிறாங்க. பாருங்கள், இதுதான் அந்த இடம்.
ரொம்ப குளிருது. இந்த காஃபி பார்க்கலான்னு வந்தோம். காஃபி அழகாக காய வச்சு வச்சுருக்காங்க பாருங்க. புடி புரியா? ஐயோ இன்னும் கொஞ்சம் ஆயிட்டோம். அவ்வளோதான்டா. ஏற்றி மடிச்சு புரி அப்புறம் எல்லாம் பச்சை காயாக இருக்குது. ஓகே இங்காட்டா உனக்கு புரியல. நீ பிரிச்சு நீ சாப்பிட்டு கட்சி வரும் எப்படி இருக்கு? காட்டு எருமை பார்க்க எஸ்டேட்டுக்கு வந்தோம். அந்த இடத்துல இந்த ஃப்ரெஷ்ஷான கமலா பழம் கிடச்சிக்குது. மூஞ்ச கூட கழுவாம ஓடியான்ட்டு காலையிலே வாங்கடா காட்டு எருமை பார்க்கலான்னாங்க. இதான் ஒரிஜினல் கமலா பழம். நம்ம பெருசு சாப்பிட்றது வந்து ஹைப்ரிட். இதுதான் உண்மையானது. பயமாக செம குளிருது. ஆமாம், செம்மையான குளிர். இங்கே பாருங்களா வந்தாங்க அங்கே பாருங்க செம மிஸ்ட்டு. அப்படியே அந்த மலையை மட்டும் கொஞ்சம் சுற்றி பார்த்துருங்களா. சொட்டர் படாமல் வெளில கூட வர முடியல. பயமாக குளிருது. நம்ம காலையில் காட்டு எருமை பார்க்கலான்னு நம்ம ரொம்ப சீக்கிரமாக கிளம்பிட்டோம். சீக்கிரமாக கிளம்பிட்டனால நம்ம யாருமே முகத்தோடு கழுவாமல் சீக்கிரமாக கிளம்பியாச்சு. கிளம்பிட்டு இப்போ வந்து காஃபி பார்த்தோம். காஃபி கட்டிட்டு இந்த கொங்கமலை ஃபால்ஸ் இருக்குங்களா, அந்த ஃபால்ஸ் தான் இது. இந்த மலையிலேருந்து உண்மையான சொன்ன தண்ணி அப்படியே அதே மலையிலேருந்து வரது கொஞ்சம் கொஞ்சமாக வடிஞ்சு ஒரு இடத்துக்கு வந்து ஸ்டோர் ஆகும். அந்த ஸ்டோர் வந்து அப்படியே ஒரு ரிவர் மாரி வரும் பாருங்க. அந்த ரிவர் தான் இது அழகாக வருது பாருங்க. ஃபுல்லாக அப்படியே போகுது. இந்த தண்ணி தொட்டினா ரொம்ப ஜில்லுலாம் இல்லை. காலையில் முந்து கூட கழுவில்லை, இப்போ கழுவு தான் போகிறேன். இந்த தண்ணி தான் போட்டு ஒரு கடிக்க வச்சு வந்து இவ்வளோ நேரம் ஊற வச்சு வச்சுருந்தோம். இப்போ நம்ம அரிசிக்கு தேவையான தண்ணி 1க்கு 1.25 ஊற்றுறோம். இதில் வந்து முக்கால்வாசி தண்ணி இந்த அரிசி இருந்தது. இப்போ நம்ம ஃபுல்லாக தண்ணி ஊற்றிடுறோம். 1 கிலோவுக்கு பாதி லெமன் கணக்கு பண்ணி நம்ம வந்து விதையெல்லாம் கீழே போட்டு 1 லெமன் பொழிவோம். அரிசி நம்ம 20 நிமிஷம் நல்லா ஊற வச்சு வச்சுருக்கோம். இப்போ நம்ம கொதிக்கிற பிரியாணி தண்ணியில் வந்து நம்ம போடுறோம். ஆடுது. இப்போ பார்த்தீங்கன்னா தம் ரெடியாகி அரிசி உதிரியாக இருக்குது பிரியாணியில். இப்போ நம்ம பரிமாற வேண்டியது. மக்கள்லாம் சாரையாக கூட்டமாக வட்டமாக உட்காந்துருக்காங்க. நம்ம போய் பரிமாறிடலாம் வாங்க. ரைட்டா எல்லாரும் பார்த்துட்டு காலி போட்டேன். நான் அதுதான் சாப்பிடாம வச்சுக்கிறோம். இப்போ பிரியாணி வந்துருச்சு. இப்போ பிளேட்லலாம் போட்டாச்சு. நாங்கள் சாப்பிட்டு எப்படி இருக்குன்னு சொல்கிறோம். ஏற்காட்டில் கூலிங்காகவும் சூடான பிரியாணியும் சூப்பராக இருக்குதுப்பா. இந்த சின்ன வாயாக சாப்பிட்டோம்னா நம்மளுக்கு சரி வராது. பெரிய பைட்டை தான். ஒரு துண்டு கறியா இப்போ கேமராமேனு சீக்கிரம் வந்து சாப்பிட இல்லைன்னா உனக்கு தீர்ந்துடும். வரம்பா நான் செம சூப்பராக இருக்குது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தாக்கா ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், லைக் விட்டு
இது கூப்பிட்டு அது கேமராமேனுக்கு வந்துருச்சு சாப்பாடு. டைம் ஆனால் கேமராமேனுக்கு இருக்காது. பிரியாணியில் புளிப்பு, காரம், உப்பு எல்லாமே பர்ஃபெக்டாக இருக்குது. நம்ம போட்ட லெமனும் பார்த்தீங்கன்னாக்கா அந்த புளிப்பு நல்லா தெரியுது. வேறு லெவல் டேஸ்ட் தான். இதுதான் மிளகு செடி. இந்த மிளகு வந்து இதுக்கு முன்னாடி இருக்க ப்ராசஸ் வந்து இப்படி தான் இருக்கும். இதை எடுத்துகிட்டு போயிட்டு, ஆனால் வந்து இங்கே எல்லாமே யூஸ் பண்ணுறது பார்த்தீங்கன்னாக்கா இதை வந்து அப்படியே அரைச்சி அப்படியே குழம்பு வைக்கலாம். அதுவும் காரமாக இருக்கும். நம்ம ஊர்லலாம் வந்து மிளகாய் யூஸ் பண்ணுற மாதிரி இந்த ஊரில் வந்து இதை அரைச்சி குழம்பு வச்சுக்கிறாங்க. ஆனால் நல்லாவும் இருக்குது. அதோட இலையை பாருங்கள், மிளகு வந்து கொடி மாதிரி வரும். ஏற்காட்டில் சிக்கன் பிரியாணி செஞ்சுருந்தோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தாக்கா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டனை தவறாமல் டிங்குன்னு அமுத்துங்க.